காவல்துறை உயர் அதிகாரியை இதாக பேசுனது தப்பு, பெண் போலீஸை தப்பாக பேசுனது தப்பு. அதற்கு அவருக்கு தண்டனை கிடைக்கணும். வழக்கு பதிவு செஞ்சீங்க, குண்டாஸில் போட்டீங்க, ரைட்டு. 3 ஃப்ராக்சர் அளவுக்கு உடைச்சது தப்பு. உங்கள் அப்பா ஊடகங்களை அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஊடகங்கள் அவரை பற்றி தப்பாக நியூஸ் அங்கே ஃபோன் பண்ணி அதை தடுத்து நிறுத்துவார். நான் ஊடகவாதிகளை தண்டிக்கணும் அப்படிங்கிற கேவலமான விஷயத்தை உங்கள் அப்பா செஞ்சதில்லை. 2014 பிரணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டில் மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணக்கூடாதுங்கிறான். எத்தனை மேஜிஸ்ட்ரேட்டு மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதில் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. மக்களுக்காக செயல்படும் மக்கள் நல பிரதிநிதிகள் அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணணும். இவங்களுக்கு கீழே வச்சு வேலை பார்க்கணும். அதனால தான் இவங்களை கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அரசாங்க வேலைக்காரர். நீ IAS ஆரு, IPS ஆரு, நீ அரசாங்க வேலைக்காரர். நீ வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரு அலசி ஆராய்வோம். முதல் செய்தி, ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். இவர் பேட்டி எடுத்தார் சவுக்கு சங்கர். அதனால் இப்போ அவர் டெல்லியிலேருந்து போய் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நல்ல வேலை, கையை ஒடிக்கலை, காலை ஒடிக்கலை. நாங்கள் அப்போவே எதிர்ப்பு தெரிவித்தோம். சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு. அவருடைய நடவடிக்கையும் சரியில்லை, அவருடைய பேச்சும் சரியில்லை, ஊடகத்தை தவறாக பயன்படுத்துகிறாரு. அவர் மேலே நடவடிக்கை எடுங்கிறத நாங்களே ஆரம்ப கட்டத்தில் சொன்னோம். அவர் மேலே எடுத்த நடவடிக்கையில் அவர் மீது நடந்த தாக்குதலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கையை ஒடித்தது, இதை பண்ணது, அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ இவர் ஃபெலிக்ஸ் அவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 15 நாள் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ அவர் வீட்டில் போய் டெஸ்ட் போட்டோம், சோதனை பண்ணியிருக்காங்க. சரி, பண்ணட்டும். அந்த வீடியோவை பாருங்கள். I am staying in a rental house. If anything causes, if my owner says that you please get out of the house, it is your mistake, it is your blame. You have to take the blame. That's it. ஏன்னா போக முடியாது. என் பையன் 12th முடிச்சுட்டு இப்பதான் காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. அவனுக்கு இங்க இந்த வீட்டு அட்ரஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் மாத்தி கொடுக்க முடியாது அட்ரஸ். அவங்க மனைவி விவாதம் பண்றாங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, எதையாச்சும் உள்ள வச்சுட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு, முதல்ல உங்களை நான் டெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க. யூனிஃபார்ம் ஆஃபீஸர் எங்களை செக் பண்ண நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணணும். எதையாச்சும் பாக்கெட்டில் கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு உள்ளே இருந்தோம்னு சொன்னால் எங்கள் குடும்பமே கெட்டு போயிடும். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், வீட்டுக்காரவங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா இதில் காவல்துறை அதிகாரிகள் கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. ரைட்டு, பரவாயில்ல, உங்களுக்கு வீடியோலாம் பதிவாகும் அப்படின்னு சொல்லி கண்ணியமாக நடத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நடந்தது 2009. இதே மாதிரி பிரச்சனை இல்லை. எனக்கு நடக்கும்போது என்ன நடந்ததுன்னா, வீட்டுக்கு போய் செக் பண்ணாங்கல்ல, இதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இரவு 12, 1 மணிக்கு வந்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 80 வயதை தாண்டிய என்னுடைய தந்தை, 80 வயதை நெருங்கிய என்னுடைய தாயார் 2 பேர்த்தையும் பயமுறுத்தினாங்க. இரக்கமே இல்லாமல், மனிதாபிமானமே இல்லாமல், உங்கள் பையன் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி மிக 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 கேவலமான விஷயம் அது. நல்ல ஒரு சிட்டிசனை, எந்த தப்பும் பண்ணாத சிட்டிசனை அப்பா அம்மாட்ட போய் உங்கள் பையன் கொலை பண்ணிட்டாங்கிற கேவலமான வேலையை பண்ணாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய தாயாருக்கே உடல்நலம் குறைவாகி அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வந்தது. காரணம் காவல்துறை. நான் காவல்துறையை சேர்ந்தவன் சொல்லி எந்த வித இதுவும் காட்டலை. அது எல்லாத்துக்கும் மேலே என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு அதுதான் ஒருக்கும் நடக்கும். ஃபெலிக்ஸுக்கு ஹவுஸ் ஓனர்கிட்ட 24 மணி நேரத்தில் இவங்களை தூக்கி பொருளெல்லாம் வெளியில் போட்டு காலி பண்ணுங்க. நான் இருந்தது வாடகை வீடு. இன்றைக்கி வரை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். வழக்கறிஞராக நான் நிறையா சம்பாதித்தாலும் பல செலவுகள் இருந்ததுனால இன்றைக்கி வரை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். வாடகை வீட்டில் இருக்கிறவனா போலீஸ் என்ன செய்யும், இந்த மாதிரி வழக்குகளில்
ஹவுஸ் ஓனர் வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் வீடை காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு சொன்னாங்க. அலுவலகத்து உரிமையாளர்கிட்ட போய் 24 மணி நேரத்தில் காலி பண்ணி தூக்கி போடுங்கன்னாங்க. இதே காவல்துறை. அப்போ தான் அலுவலக உரிமையாளர் சொன்னாலே, அலுவலகத்தில் நான் இருக்கிற வீட்டின் உரிமையாளர் ஒரு லேடி, அவங்க சொன்னாங்க, சார் அவர் என்ன சொல்லி சார் காலி பண்ணுறது, 1ஆம் தேதி ஆனால் எனக்கு வாடகை கொடுத்துருவாரு, எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்குறதில்ல, வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் கொடுத்துருவாரு, எதை சொல்லி அவரை நான் காலி பண்ணுறது அப்படின்னு ஒன்று மனசாட்சி உறுத்தி தலையை குனிஞ்சிட்டு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் கமிஷனர்கிட்ட சொன்னார். அன்றைக்கி இருந்த கமிஷனரு வாயை மூடிட்டு சரியா விட்டுலையா அப்படின்னு. ஸோ நான் தப்பிச்சதே எதுன்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட். இந்த ஃபெலிக்ஸுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அலுவலகத்தை காலி பண்ண சொல்லுவாங்க, 24 மணி நேரத்தில் வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். காவல்துறையில் இருக்கும் ஒரு சில அதிகாரிகள் காவல்துறைக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறாங்க. வழக்காக பார்க்கணும். அவர் ஃபெலிக்ஸ் ஏதோ இது பண்ணி எடுத்துட்டார். சவுக்கு சங்கர் தான் பல மோசடி பண்ணியிருக்காரு, ரைட். இவர் ஃபெலிக்ஸ் ஏதோ கேட்டார், போயிருக்கீங்க, அவர் வாடகை வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறார். நான் கூட நினச்சேன் இவர் சவுக்கு சங்கரோட சேர்ந்து பெருசிய லெவலில் சம்பாதிச்சிருப்பார். வாடகை வீட்டில் அவர் மனைவி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மனிதாபிமானத்தோடு நடந்துக்கங்க காவல்துறை, அவரெல்லாம் காலி பண்ண சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப்பை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு சொல்லி அரசாங்கம், இவர் ஸ்டாலினை சொல்லிடுறேன், ஸ்டாலின் வந்து ஒரு ஜனநாயகவாதி, அவர் எவ்வளோ திட்டினாலும் கண்டுக்க மாட்டார். ஆனால் காவல்துறை இப்போ இவருக்கு அவர் சார்பாக இருந்து யூடியூப்பெல்லாம் ஒழித்து விட வேண்டும்ங்கிறத வந்து செய்து கொண்டிருக்கிறார்களோங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரே மாதிரி பேசுகிறாங்க யூடியூப்பில் நடவடிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பத்திரிக்கை, டிவி எல்லாம் விலை போயிட்டாங்க. பெய்டு நியூஸ், பணம் கொடுத்தீங்கன்னா நியூஸ் போடுவாங்க. பத்திரிக்கை தர்மமே போயிடுச்சு. யூடியூப்பில் தான் பல விஷயங்கள் வெளியில் வருது. அரசியல்வாதி, இவங்க இப்போது காவல்துறை அதிகாரி, இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி இந்த யூடியூப்பில் தான் வருது, நம்ம செய்யும் தவறுகள் எல்லாம். நீதித்துறையில் 1-2 நீதிபதிகள் தான் அப்படி இருக்காங்க. பெரும்பாலான நீதிபதிகள் கருத்து சுதந்திரத்தை ஆதரிப்பவர்கள். எனக்கு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீதிபதிகளை தெரியும். கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்கும் உயர்ந்த எண்ணம் கொண்ட நீதிபதிகள் தான் இருக்காங்க. ஒரு சில பேர் தப்பு பண்ணுறவங்க நம்ம இதாகிடக்கூடாது, யூடியூப்பை ஒழிச்சுடணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. ஒரு ஜனநாயக நாட்டில் அது நடக்காது. என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகள், காவல்துறையினர், ஒரு சில நீதிபதிகள், அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை விட சமூக அக்கறை அதிகம் கொண்டவர்கள் யூடியூப் நிர்வாகத்தினர். அமெரிக்காவில் இருக்கான். அவ்வளவு சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள். நீங்கள் போடுற யூடியூப்பில் ட்ரக்குங்கிற வார்த்தை வந்துட்டால் அந்த வீடியோவே எடுக்க மாட்டான். போதைங்கிற வார்த்தை வந்தாலே எடுக்க மாட்டான். சைல்டுங்கிற வார்த்தை, குழந்தைங்கிற வார்த்தை வந்துட்டு அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுவான். அது டெரரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவான். செக்ஷுவல் அப்படின்னாலே ஸ்டாப் பண்ணிடுவான். யூடியூப்பு உங்களை விட பல மடங்கு மனிதாபிமானம் உள்ளவர்கள். அவங்களே வந்து சமூகத்துக்கு எதிரான விஷயத்தை கட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி யூடியூப்பை படுத்தணும்னு சில அதிகாரிகள் படையெடுத்து வரீங்களே. இந்த அரசியல்வாதிகள் யூடியூப்பை எவ்வளவு கேவலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சோஷியல் வெப்சைட்டை, சமூக வலைதளங்களை தெரியுமா? அவங்கள போய் ஏதாச்சும் பண்ண முடியுமா உங்களால்? இன்றைக்கி டிஎம்கே ஐடி டீமு, பிஜேபி ஐடி டீமு, ஏடிஎம்கே ஐடி டீம்னு வச்சுட்டு இந்த 3 அரசியல் கட்சிகளும் எவ்வளோ பொய்யான வீடியோவை போடுறாங்க, எவ்வளவு இல்லாத விஷயத்தை போடுறாங்க, அவ்வளோ போடுறாங்களே. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இருக்கா யாருக்காவது? அதனால் யூடியூப்புங்கிறது நல்ல பிளாட்ஃபார்ம், எவ்வளோ நல்ல விஷயங்கள் அதில் வரும். யூடியூப்பை அழிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உங்களால் முடியாது. நீங்கள்லாம் இந்தியாவில் ஒரு சின்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க. இது இந்தியாவில் உலக லெவலில் வந்து இது இப்போ போய்கிட்டு இருக்குது. அது தவறு இருந்தால் அவர்களே அழிப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு போட்டு கையெழுத்து வாங்குகிறாங்க. ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் வயலேட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களை விட 1000 மடங்கு சமூக அக்கறை கொண்டோம். உங்களுக்கு என்னென்னா அரசியல் ரீதியாக நம்ம செய்கிற தப்புகள்லாம் வெளில வரக்கூடாது. எல்லா அதிகாரிகள் எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க, அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து யூடியூப் எப்படியாச்சும் ஒழிக்கலாமான்னு பார்க்குறேன். ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மற்ற விஷயத்தில் கெட்ட பேர் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஜனநாயகவாதி. அதிகாரிகள் கையில் அதிகாரத்தை கொடுக்காதீங்க, உங்கள் பேரை கெடுத்துருவாங்க. ஏதோ சவுக்கு சங்கர் தப்பானவர்,
அவர் பேசுனது தப்பு, செய்தது தப்பு. ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை இதாக பேசுனது தப்பு, பெண் போலீஸை தப்பாக பேசுனது தப்பு. அதற்கு அவருக்கு தண்டனை கிடைக்கணும். வழக்கு பதிவு செஞ்சீங்க, கூண்டாஸில் போட்டீங்க, ரைட்டு. 3 ஃப்ராக்சர் அளவுக்கு உடைச்சது தப்பு. அதுக்கு எங்கள் கடும் எதிர்ப்பு. ஒரு கடும் குற்றவாளியாக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் செய்வோம். இன்றைக்கி ஃபெலிக்ஸை வந்து நீங்கள் போகிறீங்க, ஒரு வீடை காலி பண்ண சொல்கிறது, ஆஃபீஸை காலி பண்ணுறதெல்லாம் சொன்னீங்கன்னா அவருக்கு ஆதரவாக நாங்கள் களமிறங்குவோம். நேதாஜி மக்கள் கட்சி தலைவருங்கிற முறையில் நான் களமிறங்குவேன். எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க லெட்டர் பேடு கட்சின்னு. அது காவல்துறை அதிகாரிகள்லாம் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன ஆதரவு இருக்குது, எங்கெங்கே தொண்டர்கள் இருக்காங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் மிக கடுமையான விஷயங்களை மனித உரிமைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் பண்ணுவோம். இப்போ யூடியூபுக்கு ஆபத்து வந்துருச்சு. அதிகாரிகள் தான் மெயின். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கரை விட்டுருங்க. இன்று எனக்கு பேட்டி எடுக்கணும்னு ஒரு யூடியூப் சேனலில் ஃபோன் பண்ணாங்க. சரி வாங்க, என்ன தலைப்புன்னு கேட்டேன். வந்த உடனே அண்ணாமலை அந்த அரெஸ்ட் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த விஷயமாக உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணும். நேற்றே எங்கள் சேனலில் பேட்டி கொடுத்துட்டேன். தாராளமாக வாங்க, சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் இப்போ பேட்டி கொடுக்குறேன். வந்தாங்க. நான் ரூமில் இருந்தேன். வெளியில் ரிசப்ஷனில் உட்காந்துருந்தாங்க. எங்கள் ஆஃபீஸ் எல்லாமே கேமரா, ஆட்டோமேட்டிக் கேமரா எல்லாமே இதாயிரும். அவங்க அங்கே உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஏன் ரூமுக்கு வரும்போது, சார் அண்ணாமலை பேட்டி வேணாம். ஏன் வேணாம் அப்படின்னு பயமுறுத்துனாங்க சார். இப்போ தான் ஃபோன் வந்தது அப்படின்னு. யார் பயமுறுத்துனான்னு கேட்டேன். வேணாம் சார், அவர்கிட்ட பேட்டி எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க சார் அப்படிங்க. நான் சொன்னேன், சரி உங்களுக்கு பயமாக இருந்தால் விட்டுருங்க, நான் ஏன் இதில் நேற்றே கொடுத்துட்டேன் அப்படின்னு. சவுக்கு சங்கர் இதுவாகவும் எடுக்கலாம்னு வந்தோம், பயமுறுத்துறாங்க அப்படின்னாங்க. சரி, உங்களுக்கு பிரச்சனை வந்தால் வேணான்னு அனுப்பிட்டேன். உடனடியாக நான் முடிவெடுத்தேன், யூடியூப்பை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எதிரிகள் யார்? அதிகாரிகள், ஒரு சில நீதிபதிகள், அரசியல்வாதிகள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து இந்த யூடியூப்பை ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால் தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷன்னு என் தலைமையில் ஒரு இதை ஆரம்பிச்சிட்டேன். இன்னையிலிருந்து இந்த யூடியூபர்ஸ் அசோசியேஷனில் அசிங்கமாக பேசுகிறவன், வல்கராக பேசுகிறவன், அதாவது தவறான வழியில் இப்போ யூடியூப்பை யூஸ் பண்ணுறவன், அவங்களெல்லாம் சேர்க்க மாட்டோம். நல்ல பர்பஸோட நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நடுநிலைவாதிகள், இல்லை ஒருதரப்பட்ட அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் வந்துக்கிட்டு ஓரளவு நாகரிகமாக நடத்துபவர்கள் அத்தனை பேரையும் இதில் நீங்கள் உறுப்பினர் ஆகலாம். ஆல் இண்டியா யூடியூபர்ஸ் அசோசியேஷன் டெல்லியிலையும் பேசிட்டேன். இதை பெரிய லெவலில் இந்தியா பூரா கொண்டு வரணும். யூடியூபர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லும் யூடியூபர்களுக்கு தவறான விஷயத்தை அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ வேறு யாருமே செய்தால் அகில இந்திய லெவலில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் கடமையை எங்களது யூடியூபர்ஸ், தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷன் செய்யும். நான் பேசிட்டேன். ஹோம் மினிஸ்ட்ரி, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அதிகாரி, இவங்க எல்லாத்தையுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்து இவர்களிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இவர்களுக்கு எதிராக பேசக்கூடாதுங்கிறதுக்காக குரல் வலையை நசுக்குகிறார்கள். இந்தியா முழுவதும் பாதுகாப்பு வேண்டும். சந்திரசூட் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் சில பேர் மேலே புகார்களை அனுப்பியிருக்கோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குது. நல்ல யூடியூபர்களையும் சேர்த்து அடக்க பார்க்கிறார்கள். எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடுறது என்ன காட்டாட்சியாக நடக்குது. ஸ்டாலின்கிற பொம்மை உட்காந்துட்டா என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உங்களை மாதிரி லஞ்சம் வாங்குகிற ஆளுங்களா நாங்கள்லாம் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. பொய் வழக்கு தான் உங்களால் போட முடியும். எங்கள் மேலே நான் உண்மையான வழக்கு போட முடியாது. நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு நான் ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இருக்க முடியாது. அத்தனை பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அந்தந்த துறையில் இருக்கீங்க, ரைட்டு. நாங்கள் ஒன்றொன்றையும் எடுத்தால் வாய்னால் பேச மாட்டோம். கரெக்டாக கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு முடிச்சு போச்சு, இதையே க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுதான். அதனால் அவங்க வேலையை பாருங்கள். காவல்துறைன்னு ஒன்று இயங்குதில்ல, அதே மாதிரி ஊடகம்னு ஒன்று இயங்கணும்ல, அதை தடுப்பதற்கு நீங்கள் இல்லையா? அதனால் மிக கடுமையான நடவடிக்கை. யார் தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷனில் சேரணுமோ அவங்க சேருங்க. உங்களுக்கு யார் அச்சுறுத்தல் கொடுக்குறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நேராக டெல்லிக்கு போய் ஹோம் செக்ரட்டரியை பார்த்து அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி இது பண்ணுவோம். அந்த ஃபெலிக்ஸ் அவருடைய மனைவி அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது.
அவங்க வாடகை வீட்டில் இருக்கேங்கிறாங்க. வீடை மாற்றிடாதீங்க, என் பையன் +2 படிக்கிறாங்கிறாங்க. ஒரு ஊடகவாதிக்கு இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. தப்பு இருந்தால் நீங்கள் கேஸை போடுங்க, கோர்ட்டில் வந்து இது பண்ணிக்க. எந்த கோர்ட்டுக்கு வாங்க, நான் வந்து வாதாடுறேன். யார் ஐயா இப்போ மிகப்பெரிய இவங்களை கூட கூட்டிகிட்டு வாங்க. நீதி எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் ஜெயிக்கும். எல்லா ஜட்ஜுகளுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல. அதனால் காவல்துறைக்கு சொல்லிக்கிறேன், ஸ்டாலினுக்கும் சொல்லிக்கிறேன், நீதித்துறையில் இருக்கும் ஒரு சில நீதிபதிகளுக்கும் சொல்லிக்கிறேன். பல நீதிபதிகள் அற்புதமானவர்களை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. பிரகாஷ்னு ஒரு ஜட்ஜு நேர்மையாக தான் ஜட்ஜு கொடுப்பார், ரிட்டையர் ஆகிட்டார். தேவதாஸ், பாட்ஷா, எவ்வளவு இப்போ ஆனந்த் வெங்கடேசன், ஜெயச்சந்திரன், இன்னும் பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு சில தவறான நீதிபதிகளும் இருக்கிறாங்க. அவர்கள் தங்கள் இது யூடியூப் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்துருமோன்னு பார்க்குறாங்க. தவறான அரசியல்வாதிகளும் இதில் கூட்டணி சேர்றாங்க, அதிகாரிகளும் கூட்டணி சேர்றாங்க. அதனால் பிஜேபிக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் சவுக்கு சங்கருக்கு மொத்தமான ஆதரவு கொடுக்குறீங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர் நல்லவர் இல்லை, அவர் செய்கிறதெல்லாம் நிறைய தப்பு, எனக்கு ஆதாரம் இருக்குது. அதிமுககாரன் தான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு என்ன சொல்கிறேன், அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டே எதிருங்க. காவல்துறை கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு, அதாவது மனித உரிமை மீறலை வந்து நீங்கள் எதிர்த்து பேசுங்க. அதனால் எல்லா முக்கியமான பாஜகவெல்லாம் எங்கள் கூட எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷன் இன்றிலிருந்து இயங்குகிறது. நல்ல யூடியூபர்களை யாரை கை வச்சாலும், அவர்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்களை காலி பண்ணாமல் விட மாட்டோம். கேஸை போட்டு பாருங்கள், நல்லவன் மேலே கேஸ் போட்டு பாருங்கள், அழிந்து போவீர்கள். நல்லவன் மேலே, அப்பாவி மேலே, தப்பு செய்யாத மேலே போட்டு பாருங்களேன். அதான் காட்சி கையில் இருக்கானா. ஸ்டாலின் ஒழுங்கான ட்ராக்கில் போயிட்டு இருந்தார், அதிகாரிகள் பக்கம் போயிட்டார். அதிகாரிகளே உங்கள் இதை முடிச்சிடுவாங்க. உங்கள் அப்பா வந்து ஊடகங்களை வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. ஊடகங்கள் அவரை பற்றி தப்பாக நியூஸ் வந்தால் அங்கே ஃபோன் பண்ணி அதை தடுத்து நிறுத்துவார். ஆனால் ஊடகவாதிகளை தண்டிக்கணும் அப்படிங்கிற கேவலமான விஷயத்தை உங்கள் அப்பா செஞ்சதில்லை. இப்போ உங்கள் ஆட்சியில் அதுவும் வந்துருச்சு. அதனால் யூடியூபர் விஷயத்தில் இனி மிக 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 வேகமாக செயல்படுவோம். ஊடக தர்மங்களை காப்பதற்காக ஊடகத்தை வைத்து தவறாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை எங்கள் இதில் சேர்க்கவே மாட்டோம். நாங்கள் அதெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் வச்சிடும். நல்ல ஊடகங்களை வரவேற்போம். நல்ல ஊடகங்களுக்கும் ஊடகத்தை நடத்துபவர்களுக்கும் எந்தவித ஆபத்து வந்தாலும் எங்களுக்கு தெரியும் எப்படி சட்டப்படி கொண்டு போகணும். என்ன பயமுறுத்தல் இதெல்லாம் தப்புங்க. என்னை பார்க்க ஒருத்தர் வராரு, அவரை போய் பயமுறுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட பேட்டி கேட்க வராரு. அவர் கேட்டதான் இவரை பற்றி, சவுக்கு சங்கரை பற்றி இல்லையே, அண்ணாமலை பற்றி, அண்ணாமலை மேலப்பட்ட வழக்கை பற்றி கேட்குறாங்க. ஒரு வழக்கறிஞராக என்கிட்ட வந்துக்கிட்டு சட்ட பிரச்சனைகளை கேட்குறாங்க. அதில் என்ன தப்பு? அவங்கள பயமுறுத்தினா என்ன அர்த்தம்? யார் பயமுறுத்துகிறா? இதெல்லாம் சொல்ல காவல்துறைக்கு சொல்லிடுறேன், எல்லையை மீறாதீங்க, இதாக இருந்துக்கங்க, உங்களுடைய வேலையை பாருங்கள். அதனால் இதில் நாட்டு பிரச்சனையில் வந்துக்கிட்டு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக காவடி தூக்காதீங்க, நியாயத்துக்கு தூக்குங்க அப்படிங்கிற கருத்தை வைக்க விரும்புகிறேன். இன்றிலிருந்து தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷன் சட்டப்படி செயல்படும். யூடியூபர்ஸுகளுக்கு யாருக்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தொந்தரவு கொடுத்தால் அவங்கெல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த அரசியல்வாதிகள் வச்சுருக்கிற ஐடி டீம்லாம் முதல்ல ஒழிங்க. இந்த இதில் ரெகுலேட் பண்ணி அதை தான் கொண்டு வர போகிறாங்க. எல்லாம் உண்மையாக தனித்தனியாக பத்திரிகை ஊடக தர்மத்தை பின்பற்றி எல்லா ஊடகங்களும் செயல்பட வேண்டும். ஊடகத்திற்கு காவலாக நாங்கள் நிற்போம், ஊடகத்துக்கு காவலாக நாங்கள் குரல் கொடுப்போம். எங்கள் நேதாஜி ஆர்மி உங்களுக்கு வெளியில் தெரியாது. நேதாஜி ஆர்மியில் எவ்வளோ பேர் பின்னாடி இருக்கான்னு தெரியாது. அதனால் தப்பு பண்ணிங்கன்னா நேதாஜி ஆர்மிங்கிற எங்களுடைய ஆர்மி வந்து வெளியில் வருவாங்க. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள நோக்கி குறி வச்சு என்னென்ன நடவடிக்கை எடுப்போம் அதை எடுப்போங்கிற ஒரு உறுதியையும் ஒரு அரசியல் கட்சியாகவும், ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும், ஒரு வழக்கறிஞராகவும், ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாகவும், ஊடகவாதியாகவும் நான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற முதல் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது அண்ணாமலை கேஸ். என்னன்னைக்கு ஒருத்தர் பேட்டி எடுக்க வந்தார். உடனே நான் நேற்றே பேசிட்டேன். உடனே ஃபோன் பண்ணி போகாதேங்கிறாங்க. ஏன்ட்ட போகாதன்னாங்களா, இல்லை அவங்கள உங்கள் இதில் போடாதீங்களா? அண்ணாமலை கேஸ் ஏன் பேசாமல் இருக்கணும்? அண்ணாமலைங்கிற ஒரு மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர். ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் முடியட்டும். ஒரு வேளை பாஜக வந்தாங்கன்னா பாஜக யாருங்கிறத தமிழ்நாட்டுக்கு காட்டுங்க, தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கு காட்டுங்க. நான் சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக அண்ணாமலை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
நான் காட்டுற அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அங்கே ஹோம் மினிஸ்ட்ரின்னு வச்சுருக்கீங்களே, இவங்க இதெல்லாம் அங்கே தானே இருக்குது, இவங்களோட குடுமையெல்லாம் அங்கே தானே இருக்குது. எப்படி நடவடிக்கை எடுக்கணும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதனால் அண்ணாமலை விஷயத்தை பேச விடக்கூடாதுன்னு இன்றைக்கி தடுத்ததுனால திருப்பி இன்றைக்கும் பேசணும்னு இருக்கேன். ஏன் அண்ணாமலை இதில் என்ன நடந்ததுன்னா, அண்ணாமலை மேலே 153A அதில் வழக்கு போட்டிருக்காங்க. 153A என்னென்னா, நீங்கள் மத ரீதியாக யார் மனதையும் புண்படுத்தும் மாதிரி பண்ணக்கூடாது, ஜாதி ரீதியாக யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் மத ரீதியாக ஜாதி ரீதியாக நீங்கள் பண்ணி அது 2 குழுக்கள் 2 மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருந்தால்தான் உங்கள் மேலே 153A போட முடியும். போலீஸ்காரன் அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டு 153A 153A எதுக்கு எடுத்தாங்க? சாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது, எதுக்கு அதை போடணும்? ஒன்றுமே தெரியாமல் 153A 153. இப்போ அண்ணாமலை பேசுனதில் மதங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு, ஜாதிக்கு எதிராக பேசியிருக்காரு. முதல்ல அதை பற்றி பேசுறது அண்ணாதுரை. அவர் தான் மீனாட்சி அம்மனுக்கு மூக்குத்தி எதற்கு இது எதற்குன்னு நியாயமாக வழக்கு யார் மேலே போடணுன்னு தெரியுமா? அந்த 153A. சாமி சிலைகளுக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு சாமி இதுங்களுக்கு தீ வச்சு கொளுத்துனார ஈவேரா மேலே தான் முதல்ல அக்யூஸ்டாக போட்டுருக்கணும். அன்றைக்கி காங்கிரஸ்காரங்க எதை பற்றியும் கண்டுக்கலை, அதனால் உங்கள் துளிர் விட்டு போச்சு. அன்றைக்கி ஈவேரா மேலே போட்டுருக்கணும். அதுக்கடுத்தது மீனாட்சி அம்மனை இது எதற்கு அது எதற்குன்னு பேசினார்ல, மூக்குத்தி எதற்கு, அண்ணாதுரை மேலே போட்டிருக்கணும். ஹிந்து என்றால் திருடன்னு சொன்ன கருணாநிதி மேலே 153A போட்டிருக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பிராமணர்கள் எப்படி வேதம் ஓதுவார்கள்னு கிண்டல் அடித்த ஸ்டாலின் அவர்கள் மேலே அந்த வழக்கை 153A போட்டிருக்கோம். சதானந்தத்தை பற்றி பேசின உதயநிதி மேலே இந்த வழக்குகளை போட்டிருக்கோம். ஆக எதுவுமே இல்லாமல் அண்ணாதுரை இப்படி திட்டினார், அதுக்கு முத்துராமலிங்க ஒரு பதில் சொன்னாருன்னு சொன்னதுக்கு 153A எப்படி வரும்? அதைத்தான் நான் திருப்பி கேட்குறேன். அதுக்காக தான் நான் ஒரே மேஜிஸ்ட்ரேட்டே சொன்னேன், எப்படி வரும், எப்படி நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னு. மேஜிஸ்ட்ரேட்டு முன்னனுமதி வாங்குங்கிற அரசாங்கத்தில். இப்போ 197 CRPCயில் தான் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அனுமதி வாங்கணும்னு இருக்குது. அனுமதிங்கிறது அதுக்கு தான் சட்டத்தில். அதில் என்ன பண்ணாங்க, இந்த 153A எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அது தப்பு. அதனால் 153Aல நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதுனா அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கிக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அதை எப்படி அதை சொல்லியிருக்காங்களே. ஏன் கனல் கண்ணன் மேலே 153Aல போட்டிங்களே, கனல் கண்ணனுக்கு அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி எஃப்ஐஆர் போட்டிங்க. மாரிதாஸ் இந்த மற்றவங்க கிஷோர் சாமி மேலெல்லாம் 153A போட்டிங்களே, அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கிட்டா போட்டிங்க? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். இன்றைக்கி அண்ணாமலைக்கு மட்டும் அதை ஒன்று போட்டு அனுமதினா கவர்னர் அனுமதி தேவையில்லை, கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எங்கிட்ட அனுமதி கேட்கலன்னு சொல்கிறாங்க. அரசாங்க அனுமதிங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்காது, சட்டமில்லையா? 2014 பிரணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டில் மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணக்கூடாதுங்கிறான். எத்தனை மேஜிஸ்ட்ரேட்டு மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணாமல் இருக்கீங்க சொல்லுங்கள்? அதில் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ என்னமோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்கிறத தங்களுக்கு சாதகமாக எடுத்து அண்ணாமலை மேலே கேஸை போட்டு அரசியல் ரீதியாக அவரை பழி வாங்கணும்னு போனீங்கன்னா, இது ஒரு வழக்கறிஞராக நான் எதிர்க்கிறேன், அவ்வளோதான். எங்களுக்கு அண்ணாமலைக்கும் அரசியல் தொடர்பெல்லாம் கிடையாது. நாங்கள் அவங்க அரசியல் கட்சியோட கூட்டணி சேர்ந்து இந்த தடவை போட்டி போடல. சட்ட ரீதியாக அது தப்பு, இது நீங்கள் செஞ்சது தப்புங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம். அதனால் எலெக்ஷன் முடியட்டும், குவாஷ் போடுங்க, அடித்து தூக்கி எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிடலாம். குவாஷ் பண்ணதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. அண்ணாமலை என்னிடம் ஆலோசனை கேட்டால் அதுக்கு உங்களுக்கு தாராளமாக கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் மேலே ஆட்சி முடிஞ்ச உடனே INDA கூட்டணி வந்துருச்சுன்னா நாட்டோட தலைவிதி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இவர்களெல்லாம் எப்படி எதிர்ப்பதுங்கிறதுக்கு நிறைய இது இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வந்துட்டா அண்ணாமலைக்கு நான் சொல்கிறது பழைய மாதிரி இருக்காதுங்க. ஒரு வழி பண்ணணும், சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள், மற்றவர்கள் மீது அதுக்கான விஷயங்களை நாங்கள் தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் முன்னெடுப்போம். எங்களுக்கு அண்ணாமலை போன்றவர்கள் மற்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த மற்ற எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் அண்ணாமலை சம்பந்தமான விஷயத்துக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். மீண்டும் வருகிறார் பிரசாந்த் கிஷோரா. திமுகவுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எவ்வளோ நாளைக்கு கல்லை ஓட்டு போட்டுக்கிட்டே ஜெயிக்கிறது? அதனால் நாட்டு மக்களை ஏமாற்றி கொஞ்சம் நாளைக்கு ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் 300 கோடி கொடுத்து நிறையா சம்பாதிச்சிட்டாங்க. 300 கோடிங்கிறது ஒரு சில்லறை மாதிரி அவங்களுக்கு.
அதனால் 2026 தேர்தலுக்கு இப்போவே பிரசாந்த் கிஷோரை கொண்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. உண்மையாக பொய்யான்னு தெரியலை. ஆனால் அவங்க தாராளமாக செய்வாங்க. தவறான வழியில் பணம் சம்பாதிச்சா அந்த பணம் தப்பான வழியில் தானே போய் சேரும், வெளியில் போகும், தப்பான வழியில் தான் போகும். அதனால் தப்பான வழியில் சம்பாதிச்சிட்டிங்க, தீயவர்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரணும். பிரசாந்த் கிஷோர் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஏமாற்றி இன்னும் எவ்வளவு விஷயங்களை எவ்வளோ பணத்தை செலவு பண்ணணுமோ செலவு பண்ணுங்கள். ஆனால் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் விஷயங்களை செய்யுங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நான் சொல்லக்கூடியது. மக்கள் மத்தியில் என்றைக்குமே நிலைத்து நிற்கணும். இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சுட்டு ஏமாற்றிக்கிட்டு அரசியலில் ஜெயிச்சு பண்ணுறது நிரந்தரமான ஒரு தீர்வாகுது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் இப்படி தான். அண்ணாதிமுக போயிட்டு இந்த சவுக்கு சங்கரை போய் நம்பினாங்க. எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதிகள் அண்ணாதிமுக மண்டையில் மூளை இல்லாதவங்க இருக்காங்கங்கிறத பார்த்துக்காங்க. ஒன்றுமே தெரியாதவங்ககிட்ட எல்லாம் பின்னாடி போய் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு இன்றைக்கி வக்கீலையும் வச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாடி போய் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் வரட்டும் பிரசாந்த் கிஷோர். மக்கள் சக்தி வெல்கிறதா இல்லை பிரசாந்த் கிஷோர் சக்தி மூளை வெல்கிறதான்னு பார்ப்போம். இதில் இருந்துக்கிட்டு பீகாரில் இருந்து வரக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஒவ்வொரு கட்சிக்கும் அப்பப்போ மாறிக்கொண்டே இருப்பார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போன தடவை இருந்தார், இந்த தடவை ஜெகன்மோகன் ரெட்டி துரத்திட்டார், ஒரு ஏமாற்று பேர் வழின்னு. அது மாதிரி பீகாரிலிருந்து வரக்கூடிய பிரசாந்த் கிஷோரிடம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுகிறார்களா, மக்கள் சக்தி பெரிதா இல்லை பிரசாந்த் கிஷோர் சக்தி பெரிதாங்கிறத ஸ்டாலினுக்கும் அவருடைய புதல்வர் உதயநிதிக்கும் அவருடைய மருமகன் சபரீஷனுக்கும் இந்த தமிழ்நாடு உணர்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒன்றுபட்ட அதிமுக தோற்று போயிடும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், எடப்பாடி அலுவலும் இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்களுக்காக சீட்டு கொடுத்தா எப்படி ஜெயிக்கும்? உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு சீட்டு கொடுக்கல, காலி பண்ணிட்டாங்க. வியூகம் வகுக்கிறதுக்கு சவுக்கு சங்கர்கிட்ட போய் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு இன்றைக்கி வக்கீல் வச்சு அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? கட்சியில் பிளவு வந்துருச்சு. நிறைய பேர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரியணும்னு இருக்காங்க. பன்னீர்செல்வத்தை கொண்டாந்து கட்சியில் சேரணும்னு இருக்காங்க. எடப்பாடி ஒத்துக்கலைன்னா அவரை தனிமைப்படுத்துவோம்னு தினமலரில் செய்தி வந்திருக்கு. எங்கே போய் கொண்டு இருக்கிறது? அங்கே வந்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா எல்லாத்துக்கும் ஃபார்ம் அனுப்புனாங்க, மறுபடியும் அதிமுக ஒன்று சேர்க்கணும். ஒரு ஃபார்ம் கூட அவங்களுக்கு திருப்பி வரல. ஒரு அதிமுக தொண்டர் கூட சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்கல. முனுசாமி, இந்த வேலுமணி, எடப்பாடி எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்கெல்லாம் ஒரு அணியில் சேர்ந்து அவர் அதிமுகவை ஒன்றுபட வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறார்கள். இந்த ஆண்டிகள் கூடி மடம் கட்டின கதை தான். அதனால் அதிமுக நல்லபடியாக இருக்கும். ஆனால் இவர்களால் அது நிச்சயம் இருக்காது, வேறு ஒரு மாற்று வழி நிச்சயம் வரும் அப்படின்னு நம்புவோம். அடுத்தது நம்ம மத்தியில் அரசாங்கம் அங்கே வட மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்கிறதுனால இங்கே உதயநிதி உளறின மாதிரி அங்கே ராகுல் காந்தி உளறிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடி போடுற கோட்டு 50,000 1 லட்சமா, அவர் வாங்குகிற 1.5 லட்சம் சம்பளத்தில் எப்படி இவ்வளவு கோட்டு வாங்குறாரு அப்படின்னு கேட்குறாரு. அது நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கேளுங்க மிஸ்டர் ராகுல் காந்தி. ஸ்டாலின் குடும்பத்தோடு துபாய்க்கு போகிறாரு, குடும்பத்தோடு ஃப்ரான்ஸுக்கோ எங்கேயோ போனார். இப்போ இவர் உதயநிதி இதுக்கு போனார், லண்டனுக்கு. இதெல்லாம் யார் காசில் போகிறாங்கன்னு கேளுங்க. ஸ்டாலின் 1.5 லட்சம் ரூபா வருமானத்தில் அவர் எப்படி எங்கெல்லாம் போகிறாருன்னு கேளுங்க. எல்லாம் அரசாங்கத்தில் கணக்கு, அரசாங்கத்தில் மொய் எழுதிட வேண்டியது. அதனால் உங்கள் கூட்டணி கட்சிகளே கோடிக்கணக்கான பணத்தை அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அரசாங்கத்தில் மொய் எழுதிட்டு இருக்காங்க. மோடி ஒரு பிரதமர், அவர் ஒரு சாதா சட்டையை போட்டு போனால் எதிர் அந்த நாட்டை யார் எந்த நாட்டு பிரதமரை சந்திக்கிறாங்களோ அவங்க மதிப்பாங்களா? பிரதமருக்குள்ளேயே ஒரு டிக்னிட்டி வேணும்ல. அதுக்காகத்தான் 50,000 ரூபாய்க்கும் 1 லட்சத்துக்கும் உங்கள் கோட்டை வாங்கி போடுறாங்க. உங்கள் ஆளுங்க மாதிரி 50,000 கோடி 1 லட்சம் கோடி 2 வருஷத்தில் 30,000 கோடி, இந்த கதையெல்லாம் வெளியில் பேசுங்க. சும்மா ஒரு 50,000 1 லட்சத்துக்கு போயிட்டீங்க, 30,000 கோடி கதையை பேசுங்க, திமுக கதையை அப்படிங்கிறத ராகுல் காந்திக்கு செய்தியாக சொல்கிறோம். அதே ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, அதாவது எலெக்ஷன் ஜூன் 4 முடிஞ்சிருமா, இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்களாம். ஒவ்வொரு பெண் கணக்குலையும் 8,500 ரூபா போடுவாங்களாம். எவ்வளோ ஊரை ஏமாத்துகிற வேலை. அதில் ஒரு சின்ன குக்கி வச்சுட்டாங்க, ஏழை பெண்கள். அப்போ ஸ்டாலின் செஞ்ச மாதிரி செய்வாங்க. அரசாங்க ஊழியரா? இல்லை. பென்ஷன் வாங்குறீங்களா? இல்லை. சொந்த வீடு வச்சுருக்கா? இல்லை. இது மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு மாதம்
1000 2000 சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் 8500 கொண்டு வருவாங்க. ஊரை ஏமாத்துகிற வேலை. ஸ்டாலின்கிட்ட தான் இந்த டெக்னிக்கை வந்து ராகுல் காந்தி கற்றுக்கிட்டார். அதனால் பெண்களுக்கு சொல்கிறேன், இந்தியா பூரா இருக்கிற பெண்களுக்கு இந்த கோமாளிகள் இப்போ இதை நம்பி ஓட்டு போடாதீங்க. 8500 இல்லை, 850 கூட போட முடியாது உங்களால். மத்திய அரசாங்கத்திலே அவ்வளோ கடன் இருக்குது, நாட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ராகுல் காந்தி சொல்கிறார், நாங்கள் வந்தோடனே லட்சக்கணக்கான அரசு பணிகளை அவங்க வந்து ஆட்க போட்டுருவாங்களாம். அப்படி பேசலாமா? அரசு பணியில் ஆட்களை போடாமல் ஏன் இருக்காங்க தெரியுமா? அரசாங்கத்தில் நிதி பற்றாக்குறை. ஒரு முதலமைச்சர் நினைச்சாலும் ஒரு பிரதமர் நினைச்சாலும் அரசாங்கத்தில் ஆள் எடுக்க முடியாது. வழிமுறையை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆட்களை எடுப்பதானால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்க்குலேஷன் போகணும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்தளவுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இப்போ பணம் இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிடுவாங்க, பணம் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் ஆட்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்படி நாட்டின் நிதி நிலைவை வச்சு தான் அந்த முடிவுகள்லாம் எடுக்கணும். புது பணியிடங்கள் லட்சக்கணக்கில் இது பண்ணுறது, வெளியில் உட்காந்துக்கிட்டு சும்மா மைக் எடுத்துக்கிட்டு இப்போ லட்சக்கணக்காக தான் நிரப்புவோம்னா அரசாங்க நிர்வாகத்தை பற்றி உங்களுக்கு அடிச்சுவடி கூட தெரியல. அப்படிங்கிறது தான் ராகுல் காந்திக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி. அது ஸ்டாலின்கிட்ட அவருக்கும் ஒன்றும் தெரியாது. ஸ்டாலின்கிட்ட கேட்டு எதுவும் பேசாதீங்க. உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்டு நீங்கள் எதையும் பேசுங்க அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் பதிவு செய்யணும். எவ்வளவு காலம் நாங்கள் சீட்டுக்கு கையேந்தி நிற்கிறது? நாங்கள் மற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி வளரணுமா? செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் பேசுகிறார். இதெல்லாம் பகல் கனவு இல்லை. உங்கள் காங்கிரஸ் நடத்துகிறது என்ன அரசியலா? எப்போ போனாலும் 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்த ஆளுங்களுக்கு அவங்களுக்கே சீட்டு. இங்கே இருக்கிறவங்க பொம்மை, அங்கே டெல்லியிலேருந்து சீட்டை வாங்கிட்டு வருவாங்க. இது காங்கிரஸு குட்டிச்சவராக போனதுக்கு காரணமே உங்களுடைய அணுகுமுறை தான். நீங்கள் எங்கிட்ட எல்லா சீட்லேயும் நின்று 1967 காங்கிரஸின் சகாப்தம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வளராததுக்கு காரணமே உங்களுடைய தவறான அணுகுமுறை. அதனால் தொண்டர்களை உருவாக்குங்க, பல பேருக்கு சீட்டு கொடுங்க, தனியாக நில்லுங்க, பர்சன்டேஜ் அதிகம் வாங்கி காமிங்க. 10%, 20% வாங்குங்க, சீட்டுகளை அதிகம் கேளுங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்கள் சீட்டு கொடுக்குற அளவுக்கு வர்றதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும் தமிழ்நாட்டில். உங்களுடைய கட்சியோட நிலைமை அதுதான். செல்லூர் ராஜு அவர் முன்னாள் அதிமுக அமைச்சர் பார்த்தாரு, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, எடப்பாடி வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருந்தால் ஒன்றும் வேகாது, பேசாமல் நம்ம விஜய் கட்சியில் சேர்ந்துடலான்ட்டு விஜயை பாராட்ட ஆரம்பிச்சிட்டார். அதிமுக முன்னாள் மந்திரி என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறார். விஜய் எம்ஜிஆர் மாதிரி செயல்படுறது இருக்கட்டும், விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார், கட்சி பேரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டார். முக்கியமான அரசியல் விஷயங்களில் அவர் அறிக்கை கொடுக்கணும், முக்கியமான அரசியல் விஷயங்களில் அவர் கருத்துக்களை சொல்லணும், அதை முதல்ல அவர் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரசியலில் ஏற்றுக்கொள்வதா முடியலை அதான முடிவு பண்ணணும். என்னை பொறுத்தவரை எல்லா முக்கிய அரசியல் விஷயங்களும் இன்னும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நல்ல அரசியல் ஆலோசகர் ஒருத்தரை வச்சு ஒவ்வொரு அரசியல் பிரச்சனையிலையும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்ப்பையும் நீங்கள் தெரிவிங்க. அப்போ தான் அரசியலில் நீங்கள் வளர முடியும். மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ஒரு அராஜகம் நிறைந்த ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் தெரியாத முதல்வர் இங்கே இருக்கிறார். அவர் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு அதிகாரிகளிடம் ஆட்சியை விட்டு அதிகாரிகள் சொல்கிறபடி நடந்துக்கிட்டு இருக்காரு. குட்டிச்சவராயிரும். எதுக்கு மக்களாட்சி தத்துவம் கொண்டு வந்தாங்க நாட்டில்? அதிகாரிகள் ஆட்சி நடத்தக்கூடாது. அவன் மாத சம்பளம் வாங்கிட்டு போகிறவன் அவனுடைய எண்ணம் மக்கள் நலன் இருக்கவே இருக்காது. மக்களுக்காக செயல்படும் மக்கள் நல பிரதிநிதிகள் வந்து அதிகாரிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இவங்களுக்கு கீழே வச்சு வேலை பார்க்கணும். அதனால தான் இவங்களை வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அரசாங்க வேலைக்காரர். நீ ஐஏஎஸ்ஆர் ஐபிஎஸ்ஆர், நீ அரசாங்க வேலைக்காரன். நீ எவ்வளோ பெரிய போஸ்டர், வேலைக்காரன் தான் நீ. மத்திய இது மக்களுடைய பிரதிநிதிகள் வராமல் பாருங்க, அவன் தான் சீஃப் மினிஸ்டரு, அவன் தான் மந்திரி, அவன் தான் பெரிய ஆள். அதிகாரிகளை விட பெரிய ஆட்கள் வந்து அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அத்தனை அத்துமீறல்களையும். அதனால் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு கொடுக்க வேணாமா விஜய்? உங்கள் அரசியலை ஆரம்பிச்சிட்டிங்க, சரியான எதிர்ப்பு கொடுங்க. உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருந்தால் எதுவும் நடக்காது, செல்லூர் ராஜு கனவும் பலிக்காது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.